வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். ரெண்டு பேரும் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு குட் நியூஸ் இருக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலுக்கு பணம் வரப்போகுது. அதான் வந்து ஒரு சிலருக்குலாம் 1 இயர் 2 இயர்ஸ்லாம் ஆகும் மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கே. ஆனால் நம்மளோட சேனல் ஆரம்பிச்சு 5 to 6 months தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே மானிட்டைசேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து உங்களோட சப்போர்ட்னால தான். ஏம்மா, உங்களோட சப்போர்ட்னால தான். சரி, அப்போனா எப்படி வந்து மானிட்டைசேஷன் கிடைச்சிச்சுன்னா, ஒன்று ஷார்ட் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 4000 வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எதை வந்து இது பண்ணோம்னா, சரி நம்ம வந்து ஷார்ட் சீரிஸ் வந்து எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணோம். பட் வந்து முடியல. ஷார்ட் சீரிஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. சரி, நாங்கள் ஆனால் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கொஞ்ச நாளாகவே வந்து ஏம்மா கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் தான் வந்து போட்டுருந்தோம், வீடியோ சுத்தமாக போடல. ஃபஸ்ட்டு நம்மளோட வீடியோ எதுனா வந்து எங்களோட பேபிக்கு வந்து என்னாச்சு சொல்லிட்டு போட்டிருந்தோம். அது 20K போயிடுச்சு அப்போவே. அது வந்து ஒரு வாட்சர்ஸ் வந்து டக்குன்னு வந்து 300க்கு மேலே போயிடுச்சு அந்த ஒரு வீடியோக்கு மட்டுமே. அப்போ தான் தோணுச்சு, ஏன் நம்ம வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, ஷார்ட்ஸ் வந்து வேணாம், நமக்கு செட் ஆகலை, விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட ஆரம்பித்தோம். நல்லா வியூஸ் போகவும் சீக்கிரமாக நமக்கு வந்து வாட்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கம்ப்ளீட் ஆகி நம்ம வந்து மானிட்டைசேஷனில் அப்ளை பண்ணி ஒரு 2-3 ப்ராசஸ் நடந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. $10 ஆனதுக்கப்புறம் தான் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பின்னு வந்து வீட்டுக்கு எப்போவுமே வரும் நமக்கு வந்து. ஆனால் $40 ஆனதுக்கப்புறமும் இது வரவே கிடையாது. ஏம்மா, $40 ஆயிடுச்சு, அப்பயுமே இந்த பின்னு வந்து வரவே இல்லை. நம்மளும் என்னடா ஆச்சு, இந்த பின்னு வந்துருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி வரும், லாங்லேருந்து வரும், கொஞ்ச நாள் ஆகும் வெயிட் பண்ணி ஒரு 1 month கிட்ட ஆயிடுச்சு. வரவே இல்லை. டாலர் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு, வரவே இல்லை. என்னடா அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா நாங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி வரும்? எதுலேயுமே எங்கள் அட்ரஸே கொடுக்கல, அப்புறம் எப்படி வரும்? இப்போ வந்து பெரிய யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து தெரியும் இப்படி தான் பண்ணணும், அதெல்லாம் எல்லாமே ஈஸியாக தெரியும். எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்குலாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. அதனால் வந்து அதுக்கப்புறம் இவர் தான் உட்காந்து அப்புறம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து உட்காந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணியுமே வந்து எப்படி சொல்கிறது, அப்பயே ஏதோ அதில் ரகு பண்ணி வச்சுருந்தேன். என்ன பண்ணணும், ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணவே இல்லை. 2 வெரிஃபிகேஷன் மொத்தம் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கோம், எல்லாத்துக்குமே தெரியும். நான் வந்து திரும்ப சொல்கிறேன், மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண உடனே சேனல் வச்சுருக்கேன். பார்க்க இப்போ சின்ன யூடியூபர்ஸ் எங்களை மாதிரி இருக்கவங்களும் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க, அவங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அவங்க வந்து மானிட்டைசேஷன் கிடைச்சோடனே மறக்காமல் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஐடி வெரிஃபிகேஷன் முக்கியம், அது ரொம்ப பண்ணிடுங்க. பண்ணி அது எப்படி பண்ணணும் வேணும்னா கேளுங்க, கேட்க கூட தேவையில்லை, யூடியூப்லேயே போட்டாலே வந்து நாங்களே அதை பார்த்து தான் பண்ணுவோம்மா. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் யூடியூப்லேயே கேட்டால் யூடியூப்லேயே சொல்லிடுறோம். நாங்களே சர்ச் பண்ணி பார்த்து தான் வந்து இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே பண்ணிட்டு இருக்கோம். பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்பதான் ஐடி வெரிஃபிகேஷன் வந்து ஐடி கார்டு கொடுக்கணும், பாஸ்போர்ட் கொடுக்கணும், அப்படிலாம் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கணும் சொல்லி போட்டுருச்சு. அதை வந்து நாங்கள் வந்து சரியா பண்ணாமல் அதுலேயே கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஒரு நாள் வந்து நைட்டு வந்து ஒரு 12 o'clock மேலே உட்காந்து திங்க் பண்ணிட்டு உட்காந்து மறுபடியும் சண்டைலாம் வந்துருச்சு. இது வேணாம் விடுங்க, பண்ண முடியலன்னா விட்டுறலாம், இது எதுக்கு ரொம்ப போட்டு ப்ரெஷர் ஆகாதீங்க விட்டுருன்னு சொல்லி நீ பேசாம விட்டுட்டு எனக்கு தெரியும் சொல்லிட்டு 2 பேத்துக்கும் அப்படியே கொஞ்சம் சண்டை வந்துருச்சு. அப்ப என்ன பண்றது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை தான் எல்லாத்துக்கும் வரும். பட் வந்து நான் பெரியாளா நீ பெரியாளா மட்டும் காமிச்சு கூட உடனே பேசினா உடனே இது பண்ணி எல்லா வீடியோலயும் சொல்றது இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவக்கியா முடிச்சுட்டு அப்புறம் ஐடி வெரிஃபிகேஷன் பார்த்தா அப்போ திடீர்னு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவக்கியா என்ன பண்ணால் நான் டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணேன். பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் ஐடி வெரிஃபிகேஷனே வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஆகி அதில் இருக்க நம்மளோட அட்ரஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ் வந்துருச்சு. எஸ்டர்டே தான் வந்துச்சு. யாருமே இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் நாங்கள் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணுன்றதுக்காக சொல்கிறோம். வந்துச்சு, பின் நம்பர் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் இந்த பின்னு வந்து எதுக்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த இடத்துல தான் இருக்குமா அப்படின்னு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அவங்க இருக்காங்களே அவங்க வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த பின்னு வருது. கரெக்டாக இந்த பின்னு வந்தோடனே அவங்க அந்த கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் அந்த ப்ராசஸ். நம்ம வந்து இந்த பின்னை கொடுத்து சப்மிட் கொடுத்தோம்னா அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா தான் எல்லா ப்ராசஸும் பாஸ்புக் வெரிஃபிகேஷன் அக்கௌண்ட் பேங்க்
அந்த அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். அதுல வந்து அவங்க ஏன்னா எங்களுக்கு வந்து இதுல வந்து என்ன எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. இன்னும் காட்டல. நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களால தான் நடந்துச்சு. ஸோ வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி எங்களுக்கு எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணவும். நாங்க வந்து இப்போ கொஞ்ச நாளா வீடியோஸ் எதுவுமே போடுறது இல்லை. ஓகே கைஸ், இதுதான் வந்து அந்த ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பின் நம்பர் வந்து காட்டக்கூடாது யாருக்கும். ஸோ அதனால இது மாதிரி தான் வந்திருக்க கஸ்டமர் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஷீட்டு வச்சு வந்து வரும். ஓகேங்களா? இங்கே டேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேர் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் வரும். இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஒரு பின் இருக்குது, அதை காட்டக்கூடாது அப்படின்னாங்க. அதனால காட்டலை. யார் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே கைஸ், இதுக்காக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன வீடியோ போட்டலாம் சொல்லிட்டு போட்டோம். வேற ஏதாவது இதுல டவுட் இருந்துச்சுன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து எனக்கு தெரியல சரியா வந்து மானிடைசேஷன் கிடைச்சவங்க இந்த கூகுள் எப்படி சொல்றது, கூகுள் ஆட்சன்ஸோட நம்ம அக்கௌண்ட் வந்து எப்படி ஆட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து தெரியல. நான் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கும். அது பண்ணால் பேமெண்ட்ல போனோன்னே இன்ஃபர்மேஷன் பேமெண்ட் இன்ஃபோ அதுக்குள்ளே உள்ளே போனோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த $100 ஏர்ன்றது அந்த லைன் தான் காட்டுது. அது வந்து கிட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $2 பக்கத்து இருந்துச்சு. ஆனால் அந்த இது வந்து அதை வந்து ஆட் ஆகலை. இது வரைக்குமே இவ்வளோ போயிடுச்சு டாலர். நெட் மீன்ஸ் $100 கிட்ட. பட் இன்னுமே காட்டவே கிடையாது. ஏன் காட்டல எனக்கு தெரியல. சரி ஓகே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே ஐ திங்க் இதெல்லாம் வந்து இப்போதான் வந்து நாங்கள் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நாங்கள் முன்னாடி கிடைச்ச நம்மளுக்கான டாலரோட அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம். நம்ம கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இது என்னன்னு பார்ப்போம். இதான் இது வந்து சேஸ் வரதான் தான் வந்து நம்ம ஃபேமிலி எல்லாத்தையும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் காமிக்கூடாது இல்லை. நம்மளுக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. அதனால தான் வந்து நம்பர் யாரும் நல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. இதான் நம்ம இது பண்ண கூகுள் ஆட்சென்ஸ் பற்றி நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டுருக்கு. ஆனால் எங்களுக்கான கொஞ்சம் ஆனால் நாங்கள் ஒரு யூடியூப்ல ஃபாலோ பண்ணாங்க 2 months வரைக்கும் கூட வெயிட் பண்ணுங்க. மேக்ஸிமம் 2 months கூட ஆகும் அப்படின்னாங்க. எங்களுக்கான 1 week தான். 10 days கரெக்டாக 10 daysல வந்துச்சு. உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. சரி guys, இதுக்காக தான் நம்ம வீடியோ போடுறது. ஓகே பாய். அண்ட் வந்து நியூவாக பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நியூவாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். அதே மாதிரி வந்து அந்த இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எல்லாம் சேர்ந்து. எப்படி அது வந்து ஆட் பண்றது அந்த இது அந்த ஆப்ஷன் வந்துருச்சுன்னா போதும். அதை வச்சு நம்ம உள்ள போயிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நம்ம காட்டவே இல்லை. அதுதான் எங்களுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. என்னன்னு தெரியல. அது ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருக்கோம். அதை கண்டுபிடிச்சி ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிருந்தோம். கொஞ்சம் இந்த ப்ராசஸ்ல நாங்க நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் எப்படி சொன்னீங்க இதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்பதான் தெரியுது. ஒவ்வொரு யூடியூபர்ஸும் ஒரு வீடியோ எடிட் பண்றதுல இருந்து போடுற வரையும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. இதுல ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நாங்க வந்து 1 lakh வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணது டோட்டலா அந்த இது பத்தியா வாட்சர்ஸ் 1 lakh கம்ப்ளீட் பண்ணி அமௌண்ட் வரும். ஏகப்பட்டது இருக்கு. நான் பாதி கிணறும் தாண்டி இருக்கேன். நான் பாதி கிணறு அப்படியே கிடக்குது. என்ன பண்றது தெரியல. ஹெல்ப் பண்ணுங்க. Okay guys, bye guys. Love you. Bye. Love you all.